நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆவணி மாதம் ரிஷப ராசியினருக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆவணி மாதம் கிரக பெயர்ச்சிகள். சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் நாள் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் ஆவணி மாதம் 21ஆம் நாள் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசி அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பஞ்சம யோகஸ்தானத்தில் நீச்சமடைந்திருக்கிறார். சுக்கிரனுக்கு 5ஆம் இடமான கன்னியில் நீச்சம் பெற்று 11ஆம் இடமான மீனம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவார். ஒரு ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்ச வீடாக இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற வீடாக இருந்தாலும் சரி, கிரகம் அமர்ந்த நட்சத்திர சாரம் உச்ச சாரமா அல்லது நீச்ச சாரமா என்று பார்க்க வேண்டும். அதற்கேற்றவாறு பலாபலன்கள் நடைபெறும். ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் வெளி வட்டாரங்களில், சமூகத்தில், நட்பு வட்டாரத்தில் கவனமாக பழக வேண்டும். ஏன்னா நீங்க எவ்வளவு நல்லது சொன்னாலும் நல்லது செஞ்சாலும் ஒரு கும்பல் உங்களை பார்த்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது நல்லது. குழந்தைகளிடம் அன்பாக பேசுங்கள். அவர்கள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். அதே மாதிரி சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, சொத்து, கோர்ட் கேஸ், பேங்க் செக் புக்னு உதவி செய்யறேன்னு சொல்லி யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பல நேரத்தில் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் ஏற்றங்கள் இருந்தாலும் சில நேரத்துல உங்க கவனக்குறைவால் சரிவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் நிறைய முயற்சி எடுத்து கவனத்தோட படிச்சாதான் நல்ல மனசுல பதியும். தேர்வு எழுதும் போது சிரமம் இல்லாம பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. பங்கு சந்தை, பண பரிவர்த்தனை, முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி, கணக்கு வழக்குகளை முறையாக பராமரித்து வந்தால் நல்லது. தொழில் வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் உங்களை தேடி வரும் வருமானம், வளர்ச்சி, பொருளாதாரம் என அதிர்ஷ்டம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு கவனத்துடன் செயல்பட்டால் வளமான வாழ்வு அமையும். பணம் புழங்கும் இடமான பேங்க், பைனான்ஸ், நிதி நிறுவனம், சிறு தொழில், பெருந்தொழில், கம்பெனி, குடிசை தொழில், வியாபாரம் என எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஊழியர்கள், காசாளர், கேசியர், கேஷ் கவுண்டரில் பண பரிவர்த்தனை செய்பவர்கள், அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது கவனமாக சட்ட விதிமுறைகளை பயன்படுத்தி கச்சிதமாக கடைபிடித்து வந்தால் வீண் சிக்கலும் தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல், கெட்ட பேர் வராமல் பார்த்து கொள்ள முடியும். வீட்டில், குடும்பத்தில் நடக்க போகும் எந்த ஒரு சுபகாரியத்திற்கும் தடையின்றி பணம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் வரவு வரும், இன்னொரு பக்கம் செலவும் ஆயிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து ஒற்றுமையாக ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து நடப்பதால் வீட்டில், குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி ஏற்படும். ரிஷப ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் முதல் 24ஆம் தேதி திங்கட்கிழமை முழுவதும் அவரவர்களின் ஜனனகால சுயஜாதகத்தில் நடைபெறும் தசாபுத்திக்கு ஏற்றவாறு பலாபலன்கள் மாறுபடும். நான் சொன்ன பலன்கள், விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.